இது கலானா ஃபெஸ்டிவல். சரி ஓகே, அடுத்து யார் பாட போறா? அடுத்து என் தங்க தம்பி. இரும்பு கம்பி. கூப்பிடு. கம்பி மாதிரி தான் இருக்காரு அவரு. மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். பானை உடஞ்சி கீழே வடிஞ்சு பாலாய் போகுதே. பானை உடஞ்சி கீழே வடிஞ்சு பாலாய் போகுதே. பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். நான் பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். ஒரு மரத்து பதனிய குடிச்சா பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. உன்னை போல பேரழகி ஊரில் யாரும் இல்லையடி. உன்னை போல பேரழகி ஊரில் யாரும் இல்லையடி. ஓடிவாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி. ஓடிவாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி. பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். நான் பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். பானை உடஞ்சு கீழே வழிஞ்சு பாலாய் போகுதே. பானை உடஞ்சு கீழே வழிஞ்சு பாலாய் போகுதே. பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். நான் பண்ண மரத்து மேல ஏறி பதனி அறுக்க போறேன். நான் பதனி அறுக்க போறேன். நான் பதனி அறுக்க போறேன். சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. வெயில் காலமா இருக்கும், போய் பதனி அறுக்க போகிறேன். அம்மாண்ணா சீஜா, சொல்லுங்க முத்து. உங்க தம்பி வந்து பதனி அறுக்க போறாரா? இவரே அந்த பதனி அறுக்கிற கொம்பு மாதிரி தான் இருக்காரு. இல்ல செயின் அறுக்க போகாம பதனி அறுக்க போறதே பெட்டர் தான். அது பார்ட் டைம் டியூட்டிமா. இது ஃபுல் டைம் டியூட்டி, இது பார்ட் டைம் டியூட்டி. அதுக்கு போவாரு. அப்படிலாம் சொல்லாதடா தம்பி. ஓகே, எப்பறா பண்ண? சக்தி, நீ ஸ்ரீஜாவும் தங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. சி அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறீங்க. ஸ்ரீஜாக்கு குழந்தை மாதிரி. லைட்டா ஸ்ரீஜா டோபா தூக்கி சக்தி வச்சா விட்டுதான் இருக்கும். ஆமாம்மா, நீயே குழந்தை மாதிரி தான். தம்பி தம்பி மாறிக்கிறாரு. அவன் தற்கொலை பண்ணிக்க போற, என் கூட கம்பேர் பண்ணி. சக்தி, நீ எப்போ வந்தாலும் எதனா ஒன்று ட்ரெண்ட் பண்ணாமல் போக மாட்டோம், சரியா? இப்போ என்ன, யாரு கூட சண்டை, யார் வீட்டில் யாரை இழுத்து வச்சிருக்க? இப்போ இதோ பெரியப்பா பற்றி ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு ஒன்று பாடு. ஒரு நாள் சிக்கன் ரைஸ துண்ண, அது ஃபுல்லா மீந்து போன என்ன. துண்ணு நான் உப்பி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன. துண்ணு நான் உப்பி போய் நின்ன, யாருக்கும் பிடிக்கல என்ன. அந்த கடையில மீந்த கோயி நாத்தம் அடிச்சிடும் வாயி. தலையெல்லாம் கிரிகிரின்னு சுத்தி போய் உன் லெஃப்ட் லிவர் தான் போயிடும், உன் வயிறு நாசமா ஆயிடும். வீட்டு சோத்த துண்ணா பொழச்சிக்குவ, நீ பொழச்சிக்குவ இல்ல நாழிக்குவ. ஒரு நாள் சிக்கன் ரைஸ துண்ண, அது ஃபுல்லா மீந்து போன என்ன. துண்ணு நான் உப்பி போய் நின்ன,
சத்தி எப்படி பாடினானா சரண்ண்ணா? சபேஷ் அண்ணன் திட்டி நல்லா பண்ணாப்புல. சபேசனா பத்தி அருமையாக பாடினேன், சூப்பராக பாடினேன். அவரை திட்டி இல்லை இல்லை இல்லை, ரெண்டாவது பாட்டு தான் பாடினாப்புல. ஃபஸ்ட்டு பாட்டை பற்றி கேட்குறாங்க. சரி ஓகே. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அவ்வளோ அருமையாக வந்து ஒரு பனை மரத்தில் போய் நீ அந்த ஏதோ எடுக்கணும்னு சொல்கிறேன். உண்மையா பதினியா? ஓகே, சூப்பராக பாடின. ஒரு டிஃப்ரெண்ட்டாக விழுந்திருப்போம். சூப்பராக அப்படியே சுற்றினேன், அப்படியே உட்காஞ்ச அப்படியே பதினியை பிடுங்குற மாதிரி பண்ணேன். ஆனால் கடைசியில் நாட்டுப்புற ஸ்டைல் வரல. ஆமாம், அது வரல. அதை சொல்லவே இல்லை நீங்கள் சுற்றுன ஓன நின்னுன்றீங்களே கண்டி. சூப்பராக பிடுங்கினேன் மேலே போயிட்டு. என்னது பதினி அதை எப்படி பிடுங்குவாங்க? எப்படி காட்டுப்பா, அது ஒரு வாட்டி ஆக்ஷன் பண்ணி காட்டுப்பா. சூப்பர். காலையில் ஃபோன் அடிப்பான் பொழுது அவருக்கு. இன்னும் இப்போ ரவுண்ட் அடிப்பான், காலையில் ஃபோன் அடிப்பான். ஓகே, சூப்பர்ப்பா. சூப்பர். இன்னும் நல்லா மார்க் சொல்கிறேங்க, உங்கள் மார்க் சொல்லுங்கள். 10பா. எது வருவா? இல்லை இல்லை, ஏன்னா பனை மரத்தை பற்றி எப்படி பதனி வந்து பிடுங்கணும், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தப்பல இந்த வெயில் காலத்தில். அப்போ நீங்கள் இப்போ சொல்லுங்கப்பா. 9 points. சரண்ண்ணா 9 தான். சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கேட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா? சரி. ஆல் தி பெஸ்ட். பூஜா, நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? என்னடா நீ வேற லாங்குவேஜ்ல பேசுற? இன்னைக்கு வாய் ரொம்ப ரோல் ஆகுது. இல்லை சபேசனாவை எல்லாரும் சொல்ல எனக்கு வந்து பசிக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே, யாரை கூப்பிட போறீங்க? மந்தவேலி ஹரி. முத்து வீர சத்தமும் கேக்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. ஓ சிரிப்புல தான் முத்து வீர சத்தமும் கேக்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. உன் கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி, உன் வளைவு சத்தம் வலி பண்ணி வசியம் பண்ணுதடி. உன் சிரிப்புல தான் முத்து வீர சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. கட்டி வச்ச மல்லியே முல்ல கொடியே உன்னை மறக்க முடியல, தங்கரத தலையே பட்டு துணியே ஓ மனசு புரியல. கட்டி வச்ச மல்லியே முல்ல கொடியே உன்னை மறக்க முடியல, தங்கரத தலையே பட்டு துணியே ஓ மனசு புரியல. பூமால உன் கழுத்தில் நானும் போட ஏங்குறேன், சாமி கிட்ட கூட தானே அதுக்கு தவற கேட்கிறேன். சாமி அந்த வரம் கொடுத்தா சந்தோஷமா வாழுறேன், இல்லை நான் பூமியில பூக்கே உரமாகிறேன். நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் சிரிப்புல தான் முத்து வீர சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. உன் சிரிப்புல தான் முத்து வீர சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. உன் சிரிப்புல தான் முத்து வீர சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. ஹரி, சொல்லு ப்ரோ. எப்படி பண்ணீங்க? அந்த காமெடியெல்லாம் வந்து என்கிட்ட பண்ணக்கூடாது. இந்த மைக்கில் பண்ணா வாயில் பண்ணலாம். இந்த காமெடியெல்லாம் இப்போ தான் நான் ஸ்டேஜுக்கு கீழே புதைச்சிட்டு வந்தேன். சரியா? எப்படி பண்ண அப்படின்னு ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? கேட்டலாம். சபேசனா ஸ்டார்டிங் எடுத்தோடனே சுதி நிறைய மிஸ் ஆயிடுச்சுப்பா. இன்னும் கவனிச்சு நீ பாடிருக்கலாம்னு நினைக்கிறேன். போன வாட்டி சூப்பராக பண்ணேன், இந்த வாட்டி ஏன் இவ்வளோ சுத்திலாம் பண்ணேன்? சொல்லுங்க ஹரி. இந்த நாட்டுப்புற ஃபஸ்ட்டு நாள் எனக்கு இது நாட்டுப்புற ஸ்டைலாகவே இல்லையா? இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் எடுக்கும்போதே சுதி எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னும் பெட்டராக பாடிந்து நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டி சூப்பராக பாடா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரண்ண்ணா. ஹரி, சொல்லுங்கண்ணா. அதான் பாட்டு எடுக்கும்போதே நீ டவுட்டில் எடுக்கிற மாதிரி இருக்குது.
பாட்டு எடுக்கும்போதே அந்த இப்போ எடுக்கலாமா, நாங்கள் ஃபஸ்ட்டு என்னதுன்னா தூள் சக்கா கர குழம்பு தூள் சக்கா தன்ன அந்த பாட்டு தான் நினச்சோம் நாங்கள். ப்ராமிஸாக அந்த பாட்டு தான் நினச்சேன். பீஜம் ஃபஸ்ட்டு பீஜம் வாசிங்க. ஐத்தல்லக்கா 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 ஐ செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செய்வதனே செய் தா தரநன்னநன்னநா தா தரநன்னநன்னநா தா தரநன்னநன்னநா. நான் இதுதான் நினச்சேன். அதுதான் இது எப்படி நாட்டுப்புற பாட்டில் போவோம் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டவுட்லேயே அதுலேயே டவுட்டில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் சரணத்தெல்லாம் ரொம்ப இதாகுது. ஏன் இப்படி பாடினேன்? நீயா பாடவே இல்லைல்ல, எதுக்கு கத்துற? அந்த வந்து ஒரு மாதிரி பண்ணுற பாட்டு ஒரு லெவல், கீபோர்டு இருக்குது, தபலா இருக்குது, டோல் இருக்குது, பேடு இருக்குது. நம்ம 4 இதில் கரெக்டாக லாக் ஆகி தான் பாடணும். நீ வெளியே போயிட்டு எங்கெங்கேயோ போயிடுற. புரிஞ்சிச்சா உனக்கு சரண பாடும் போதெல்லாம்? அது நம்ம இப்போ என்ன சொல்கிறதுனா, என்னால் எனர்ஜிக்கு இது நான் பாட முடியும், நான் எப்படி வேணாலும் பாடிக்குவேன், நான் கத்தி கூட திருப்பி வந்துக்குவேன் அப்படின்னா அது வேறு. சுதிலையும் தாளத்துலேயும் சேர்ந்து, தாளத்தில் பாரு, சுதியில் சேர்ந்து அதில் போய் ரேஞ்சு போயிட்டு கீழே வரணும். புரியுதா நான் சொல்கிறது? அதுதான் ஒரு பாடகருக்கு அழகு. நான் என்ன சொல்கிறதுன்னே தெரில. அது எப்படியோ போயிட்டேன். அது எப்படியோ போயிட்டு என்ன சொல்கிறதுனா குழப்பத்திலேயே பாடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ராக்டிஸ் பண்ணல. வார்த்தை ப்ராக்டிஸ் பண்ணியா? இல்லை இல்லையா? ஆமாங்க, அவ்வளோவும் பண்ணல. நான் ஏன் பண்ணல? வேலையா? டைம் இல்லை. உனக்கு என்ன டைம் இல்லைன்னு ஒன்றே புரியல. ப்ராக்டிக்ஸ் தானே, இது ஷோ தானே, உன்னோட நிகழ்ச்சி, உனக்கான மேடை. நீ வந்து புதுசாக அத்தவாட்டி வரும்போது முத்து மேலே ஒரு பாட்டு எழுதி ஏற்றுனுவா, ஸ்ரீஜா மேலே ஒரு பாட்டு ஒன்று பாடு. உன் பாட்டு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வாட்டி இம்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கோ. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா ஒன்று கீபோர்டு பிளேயர் இம்ப்ரெஸ் பண்ணுவேன், இல்லைனா பார்க்குற ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். என்ன இந்த நோட்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு கீபோர்டு பிளேயர் இம்ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனா மக்கள் வந்து என்ன வார்த்தைகள்லாம் புதுசாக இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா பாடும்போது இவங்க 2 பேரும் இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், எதிரில் இருக்கிறவங்களையும் இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கணும். நீ எங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கலன்னு தான் அர்த்தம். இப்போ நான் உங்களை நம்பி தான் நீங்கள் உட்காந்துக்கிறோம். நீ நல்லா பாடணும், நீ நல்லபடியாக பாடணும், உனக்கு இந்த கப்பு கிடைக்கணும், நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் தான் நாங்கள் உட்காந்துக்கிறோம். புரியுதா? அப்போ அந்த வாய்ப்பை யார் இழக்கிறது? ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? இது நீ வந்து அவமானமாக நினைக்கக்கூடாது, அசிங்கமாக நினைக்கக்கூடாது. இது வந்து உன்னோட இது தான், உன்னோட என்ன சொல்லுவாங்க அது, உனக்கான மேடை வந்து நீ வந்து இழந்துக்கிற. எவ்வளோ பேர் வந்து பாடுறாங்க. இப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்ற நீ, புரிஞ்சுச்சா? இப்போ உங்கள் அம்மா பார்ப்பாங்கல்ல இந்த நிகழ்ச்சியை, உங்கள் ஃபேமிலிலாம் பார்ப்பாங்கல்ல, இதை போட்டால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ என்ன நம்ம பிள்ளை நல்லா பாயிண்ட் இந்த இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. எண்ணங்களை தெளிவாக வை. உன்னோட என்ன சொல்கிறது, உன்னோட மனசாட்சியும் உன்னோட மூலியம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் வார்த்தைகள் நல்லா வரும், உச்சரிப்புகள் நல்லா வரும். நீ வந்து சந்தோஷப்படுத்த முடியும். எதோ போட்டு குழப்பின்னு தான் சந்தோஷப்படுத்த முடியாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கஷ்டமாக இருந்தேன்னா எதனா ஒரு ஸ்டுடியோ உள்ளே போயிடுவேன், எதனா ஒரு ஃபோன் வச்சுருவேன், ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கு, வந்துரு சார் வெடி உடனே வந்துடுனாரு. இல்லைனா நான் எதனா இன்னொரு ஸ்டுடியோ, நான் எந்த ஸ்டுடியோ வேணாலும் போயிடுவேன். ஏன்னு கேட்டால் என் சந்தோஷம் வந்து பாட்டில் இருக்குது. என் சந்தோஷம் எங்கே இருக்குது? என்னோடய சந்தோஷம் பாட்டில் தான் இருக்குது. அப்போது அந்த பாட்டை நீ பாடும்போது நான் சந்தோஷமாகணும்ல, அந்த சந்தோஷத்தை நீ கம்மி பண்ணின்னு வரேன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடெலாம் சூப்பராக பாடின அத்த ரவுண்ட்லாம், ஓகேவா? இது வார்னிங். ஒழுங்காக பாடின அத்த வாட்டிலாம். வாழ்த்துக்கள். ரவியப்பா. முதல் பல்லவி பாடுறலப்பா. ஆமாப்பா. பல்லவி பாடும்போது அந்த எந்த அளவில் பாடுறது அந்த அளவுக்கு சரணத்தை பாடணும். பல்லவி கீழே பாடிட்டு சரணத்தை மேலே பாடுறேன். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுற? நீ எப்படி பாடினாலும் பாட்டு தான் அது. உன் கையில் மைக்கு இருக்குது, நீ மெலோடியாக பாடினா கூட எல்லாருக்குமே கேட்கும் பாட்டு. அதாவது கத்தி பாடினா பாட்டு கிடையாது, எவ்வளோ பொறுமையாக பாடினாலும் பாட்டு தான். அது உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், நம்ம பாடுவோன்ற ஒரு திறமை இருக்கணும், அப்போ அதை பாடணும். நம்ம வர முடியாது இதை பாடி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்ம சாதாரணமாக இருக்கிற டைமில் பண்ணிக்கலாம். சரியா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரணண்ணா மார்க்ஸ் 9. ரவியப்பா உங்களோட மார்க்ஸ் 9 பாயிண்ட். சபேஸ்ண்ணா 9. இது வந்து நெக்ஸ்ட் லெவல் வரதுக்காக தான் இந்த மார்க் கொடுத்துக்குறோம். சூப்பர்.
ஹரி பாய்ண்ணா. என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீ வந்து நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கணும். இது வந்து ஒருத்தவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நினச்சனா சத்தியமாக வந்து லைஃப்பில் ஜெயிக்க முடியாது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இவங்க சொல்கிற மிஸ்டேக்லாம் வந்து இது பண்ணாலும் இங்கேருந்து நீ போனாலும் வேறு எங்கேயாவது ஒரு இது பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீ வந்து இந்த மிஸ்யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? நீங்க நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா பாடலன்னா இவ்வளோ வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ டைம் எடுத்து ஷோ முடிக்கணும்னு இருக்கும்போது கூட இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ டைமில் பேசினுக்கிறமே டால் பார்க்கலாம் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்தா அவன் பாட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துடுறான், பேமெண்ட்லாம் வேணான்றான். அங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. இனிமே கொஞ்சம் ரெகுலரா பிராக்டிஸ். ஏன்னா ஒரு ஆளோட உழைப்பு கிடையாது, இவ்வளோ பேர் நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கேயா இருக்கட்டும், நமக்கு பேக்கில் இருக்க கேமராமேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து வாயிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னு வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இந்த வாரம் பல பேர் வந்து சூப்பரா பாடினாங்க. இதே மாதிரி மீதி இருக்க கண்டஸ்டன்ட்டும் பாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜா. ஸோ மச்சா. பை.